السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حتى إذا جاء أحدكم الموت قال ربي ارجعني. صدق الله العلي العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إذا صليتم على الميت فخلصوا له دعاء، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், ஷஹுதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜுமாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் நிலையிலமா மகாபத்துல்லாஹி ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு கழிந்து மகிழ்ந்து மன ஒருமையோடு ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்திலே வாழும் போது நீண்ட ஆயுளோடு, நீண்ட சுகத்தோடு, நோய் நொடி இல்லாமல், முழு ஆரோக்கியத்தோடு, மருத்துவச்சோடு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், மனைவி மக்களோடு, பேரம்பேத்திகளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து கபருடைய வேதனை இல்லாமல் நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களை பெற்றுக்கொண்டு குடும்பமாக மனைவி மக்களோடு, பேரம்பேத்திகளோடு, சொந்த பந்தங்களோடு அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் ஓட்டி கைகோர்த்து சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக வல்லோன் அல்லாஹ் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் இந்த ஊர்வாசிகளையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஜும்மா உரையில் மன்னரை வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய நபர்கள் மௌத்தை நினைத்து கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இறந்துவிட்டால் என்னுடைய சொத்துக்களை யார் பராமரிப்பது, என்னுடைய சொத்துக்களை விட்டு செல்கிறேனே, என்னுடைய உறவினரை விட்டு நான் செல்கிறேனே என்ற ஒரு கவலையோடு, ஒரு ஏக்கத்தோடு இன்றைக்கு நிறைய நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு வாழ்ந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே தொழுகைக்காக தன்னுடைய வீட்டில் இருந்து நடந்து வருகிறார்கள் ரொம்ப நாள் கழித்து. அப்போது ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். அந்த கூட்டம் என்பது சிரித்துக் கொண்டு, அரட்டைகள் அடித்துக் கொண்டு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக மரணத்தை நினைத்து வாழுங்கள். கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது,
அதை நினைத்து நீங்கள் வாழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள். எல்லா நபர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று நிறைய நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நிறைய ரொம்ப வருஷம் வாழணும், நிறைய சாதிக்கணும், நிறைய இன்பங்கள் பெறணும், எல்லாம் அப்படின்னு நிறைய நபர்களுக்கு ஆசைகள் இருக்கிறது இந்த உலகத்தின் மீது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அற்பமான துன்யாவுக்கு யாரும் ஆசைப்படாதீர்கள். அற்பமான துன்யாவுக்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள். இந்த துன்யா என்பது ஒரு சோதனை. அந்த சோதனையை நீங்கள் நன்மைகள் எது இருக்கிறதோ நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முறை யூத ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட வந்து யாசகம் கேட்க வராங்க யூத பெண்மணி. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த யூத பெண்மணிக்கு உதவிகளை செய்துவிட்டு அந்த யூத பெண்மணி அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, மன்னரை வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், கபருடைய வேதனை இருந்து நீங்கள் இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று ஒரு யூத பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையுமே உடனே சொல்லல, எதை எப்பப்போ சொல்ல வேண்டுமோ அதை அப்பப்போ சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யூத ஒரு பெண்மணி என்னோட வீட்டுக்கு வந்தார்கள், உதவி கேட்டார்கள், அவர்களுக்கு உதவி செய்தேன், உதவி செய்துவிட்டு கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி மன்னர் வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்களே, கபருக்கு வேதனை இருக்கிறதா, கபரிலே வேதனை இருக்கிறதா என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட முதல் கேள்வி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம் ஆயிஷாவே, கபருடைய வாழ்க்கை தான் ஒரு மனிதனுக்கு முதல் வீடு, முதல் சந்தோஷம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் பத்தாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை பற்றி பேசும்போது எல்லாம், மன்னரையுடைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது எல்லாம் எல்லா சஹாபாக்களும் அழுவார்கள், கவலைப்படுவார்கள். யார் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல. ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனை கபனிட்டு குளிப்பாட்டி கபனிட்டு சந்தாக்களை தூக்கிட்டு போய் தொழுக வைத்து விட்டு தன்னன் தனியாக ஒரு குழியில கொண்டு வைக்கிறார் அல்லவா, யாருமே அவர்களுக்கு துணையாக இருக்க மாட்டார்கள், மனைவி துணையாக இருக்க மாட்டார்கள், பிள்ளைகள் துணையாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்த நன்மையும் பாவங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு துணையாக இருக்கும். அதுதான் அவனுடைய முதல் வீடு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, நம்மளுக்கு வசதிக்கு தக்கவாறு வீடுகளை கட்டுறோம், தேவைதான். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, மார்க்கம் சொல்லுது, உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் உங்களுடைய வீடுகளை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள், வீண் செய்யாதீர்கள். நம்மளுக்கு தக்கவாறு, நம்முடைய குடும்பத்துக்கு தக்கவாறு நம்முடைய வீடுகளை அலங்கரிக்கிற மாதிரி நாம் தன்னந்தனியாக போகக்கூடிய ஒரு வீட்டுக்கு நாம் என்ன அலங்காரம் செய்திருக்கிறோம், என்ன அலங்காரம் செய்ய போகிறோம்? கபூர் பேசும். ஒரு மனிதன் இறந்த உடனே 2 மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். அவன் ஜனாசாவா இருக்கும் போது அவனை குளிப்பாட்டுவதற்காக எடுத்து செல்லும் போது அவனை குளிப்பாட்டுவார்கள், அங்கு இங்கும் அசைப்பார்கள், கண்ணை கசக்குவார்கள், தலையை தேய்ப்பார்கள். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த 2 மலக்குமார்கள் கேட்பார்கள், ஓ மனிதா, இந்த உலகத்திலே வாழும் போது என்னென்ன ஆட்டங்கள் போட்டாய்,
என்னென்ன அநியாயம் நீ செய்தாய், என்னென்ன துரோகம் நீ செய்தாய், இப்போது என்ன ஆட்சி, உன் நிலைமை என்ன, யாருமே நீ யாராலும் பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை அல்லாஹ் ஆளாக்கி விட்டானே என்று 2 மலக்குமார்கள் அவனை பார்த்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அவன் காதுல கேட்கும், ஆனா சொல்ல முடியாது. அங்கிட்டு பரத்துவாங்க, இங்கிட்டு பரத்துவாங்க. இப்படியெல்லாம் பரட்டி அவனை குளிப்பாட்டி கபனிட்டு சந்தாக்களை தூக்கி வைத்துவிட்டு அவன் செல்லும் போது நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சுபை செய்தி சொல்லப்படும், கெட்டவராக இருந்தால் அவனை நாச்சம் என்று சொல்லப்படும். கபூர்ல கொண்டு வைக்கும் போது அங்க நடக்கக்கூடிய அந்த வீட்டிலே சில உரையாடல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். கடுமையான அவருடைய மரணத்தை கண்டு 70,000 மலக்குமார்கள் வானத்திலிருந்து பூமிக்கு வருகை தந்தார்கள். அல்லாஹ்வுடைய அரிசை நடங்கியது. அப்படியாப்பட்ட ஒரு சஹாபியை கூட மண்ணு விட்டு வைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஅத் இப்னு முஆதுடைய மரணம் என்பது அல்லாஹ்வுடைய அரிசியை உலுக்கியது. மலக்குமார்கள் வருகை தந்தார்கள். ஆனால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கபூர்ல கொண்டு வைக்கும் போது அந்த 2 தவறுகளும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நெருக்கியது. சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை நபி அவர்கள் சொன்னார்கள். மறுபடியும் அந்த நெருக்கம் விட்டது. அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் கேட்காத ஒரு கேள்வி என்ன யா ரசூலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னீர்களே என்று சஹாபாக்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய மரணம் என்பது அல்லாஹ்வுடைய அரிசியை நடுங்க வைத்தது. அப்படியாப்பட்ட மனிதருக்கு கூட கபூர்ல வேதனை உண்டு. மண் விடவில்லை, அவரை கூட மண் விட்டு வைக்கவில்லை. அவரை நெருக்கியது, மறுபடி விட்டது. நெருக்கும் போது சுப்ஹானல்லாஹ் சொன்னேன், அந்த மண் அவரை விடும்போது அல்லாஹ் அக்பர் என்று நான் சொன்னேன். அப்படியாப்பட்டவர்கள் கூட இவ்வளவு பெரிய தண்டனை என்றால் நாம் நம்முடைய மன்னரை வாழ்க்கையுடைய வேதனையில இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, எல்லோருக்குமே மௌத் என்பது நிச்சயம். யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து நபர்களுக்குமே மரணம் என்பது நிச்சயம். எவ்வளவு பெரிய கோட்டையில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை மௌத் வந்தே தீரும். அது யாராலுமே மாற்ற முடியாது. ஆனால் அந்த மௌத் வரும்போது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், யா அல்லாஹ், எனக்கு வரக்கூடிய மௌத் என்பது நல்ல மௌத்தாக இருக்க வேண்டும், என்னுடைய மன்னர் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் யா அல்லாஹ் என்று நீங்கள் இப்படி துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, உயிரை வாங்கி வானத்துக்கு செல்லும் போது எல்லாம் நறுமணம் மணக்குமா? மலக்குமார்கள் கேட்பார்களாம், இது யாருடைய ரூஹு, யாருடைய உயிர், இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகனுடைய ரூஹு இவ்வளவு ஒரு பிரகாசமாக மணமிக்கக்கூடிய அளவுக்கு, நறுமணம் வீசக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று எல்லா மலக்குமார்களும் கேட்பார்களாம். கேட்டுவிட்டு வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாசல்களும் அவர்களுக்காக வேண்டி திறந்து விடப்படும். எல்லா வாசல்களிலுமே வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாசல்களும் அவர்களுக்காண்டி திறந்து விடப்படும். கடைசியாக சொர்க்கத்துக்குள்ள அவருடைய ரூஹை கொண்டு போய் செல்லப்படும். சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டு அல்லாஹ் மறுபடியும் பூமிக்கு கொண்டு வருவான். பூமியிலே கொண்டாந்து வைத்து அவன் கபரில் அடக்கப்பட்டார் இருக்கிறாரே, அந்த ரூஹை அவர்களுக்கு ஊதப்படும். ஊதப்பட்ட உடனே அவற்றை கேட்கக்கூடிய கேள்வி, 2 மலக்குமார்கள் வருவார்கள். நீளம் நிறைந்த கண்களோடு
கடுமையான உருவத்தோடு வருவார்கள். முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குமார்கள் வருவார்கள். வந்து அவர்களுக்கு ரூஹு ஊதப்படும். ரூஹு ஊதப்பட்டு கபர்ல இருந்து தூக்கி உட்கார வைக்கப்படும். உட்கார வைக்கப்பட்ட உடனே மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? உன்னுடைய மார்க்கம் என்ன? இப்படி 3 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 3 கேள்விகளுக்கும் அந்த நல்லடியார்கள் பதில் சொல்வார்கள். சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் விடுங்கல, நான் இங்க சந்தோஷமா நான் இருக்கிறேன். என்னுடைய வீட்டுல என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் கவலையோடு இருக்கிறார்கள். என்னுடைய உறவினர்கள் எல்லாம் கவலையோடு அழுது கொண்டு இருக்கிறார்கள். நான் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு வரேனே அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அவர் சொல்லும் போது அந்த 2 மலக்குமார்களும் பிடிச்சு உட்கார வச்சிருவாங்களாம். நீ அப்படியே வெளியே வந்தாலும் பேய் வந்துருச்சுன்னா மறுபடியும் கொண்டு போய் அடக்கு அப்படிம்பாங்க. ஆனா அந்த 2 மலக்குமார்களும் அவர்களை வெளியே விடமாட்டார்கள். புது மாப்பிள்ளையை போல நீங்கள் உறங்குங்கள். காலையிலையும் மாலையிலையும் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வைத்து அந்த நல்லடியார்களுக்கு கபர்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் சரியான முறையில் பதில் சொன்னார் அல்லவா? காலையிலையும் மாலையிலையும் சொர்க்கத்தினுடைய வாசலை அவர்களுக்கு திறந்து வைங்கள், சொர்க்கத்தினுடைய காற்றினை அவர்களுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். 70 முழம் நீளமாக அவர்களுக்கு கபர் விசாலமாக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க, ஒரு கெட்ட ஒரு மனிதன் இறந்து போனால், மோசமான ஒரு மனிதன் இறந்து போனால் அவனுடைய ரூஹை எடுத்துட்டு செல்லும் போது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் அது யாரோடைய வாடை, கெட்ட வாடை அடிக்கிறது, துர்நாற்றம் அடிக்கிறது என்று சொல்லும் போது வானத்தில் இருக்கக்கூடிய வாசல்கள் அவர்களுக்காக திறக்கப்படாது. வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாசல்களும் இவர்களுக்கு முன்னாடி இறந்தவர்களுக்கு திறக்கப்பட்டது, ஆனால் இவர்களுக்கு திறக்கப்படாது. கடைசி வரையும் சொல்வார்கள், துர்நாற்றம் அடிக்குகிறது கொன்று செல்லுங்கள், துர்நாற்றம் அடிக்குகிறது கொன்று செல்லுங்கள் என்று எல்லா மலக்குமார்களும் ரூஹை வாங்கிட்டு இந்த மலக்கிட்ட சொல்லி அந்த ரூஹை மறுபடியும் அனுப்பி விட்டுருவாங்க. அந்த ரூஹை அந்த மனிதனுக்கு செலுத்தப்படும். அந்த மனிதனுக்கு செலுத்தப்பட்டு அவன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் 3 கேள்விகள் கேட்கப்படும். மன் ரப்புக்க, மன் நபியுக்க, மன் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய நபி யார் என்று கேட்கப்படும். கடைசியாக ஒரு உருவத்தை காட்டி இவர் யார் என்று கேட்கப்படும். லா அதிரி லா அதிரி லா அதிரி, எனக்கு தெரியலையே எனக்கு தெரியலையே எனக்கு தெரியல என்று புலம்புவான். புலம்பும் போது சம்பட்டியால் அவர்கள் வைத்திருந்த சம்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கோடாடியை வைத்துக் கொண்டு ஓங்கி மண்டையை ஒரே அடி, மண்டை சுக்குநூறாக நொறுங்கிவிடும். கடுமையான வேதனைகள் அந்த இடத்திலே புகுத்தப்படும். இந்த உலகத்திலே வாழும் போது யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ, யார் தொழுகையை வேண்டும் என்று விட்டார்களோ, பள்ளிவாசல் யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, வணக்கம் வழிபாடுகளை யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, யார் தொழுகை வணக்கம் வழிபாடு நன்மையான காரியங்களை விட்டு யார் ஒதுங்கி இருந்தார்களோ அப்படியாப்பட்டவர்களுக்கும் கூட அந்த கபரிலே தண்டனை வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சின்ன பாவம் செய்தாலும் கூட அந்த பாவத்தினுடைய வேதனை கபரிலே காட்டப்படும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, கபூர் நம்மகிட்ட பேசும், வா என்னிடத்து என் மேல் இந்த பூமி மேல் நடக்குவது எப்படியெல்லாம் நடந்தாய், என்னென்ன ஆட்டங்கள் போட்டாய், என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசினாய், நீ எப்படியெல்லாம் இருந்தாய் என்று அந்த பூமி வந்தவுடனே அவங்கிட்ட பேசும். அன்புக்குரியவர்களே, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் அதிகமாக மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். மன்னரை வாழ்க்கை விசாலமாக வேண்டும், எந்த விதமான எல்லா கேள்விகளுக்கும் நல்ல முறையில் பதில் சொல்ல வேண்டும், புது மாப்பிள்ளை போல் நாங்கள் தூங்க வேண்டும், சொர்க்கவாதியாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாடி நபி அவர்கள் அதிகமாக துஆ
துவா செய்யக்கூடியது, யா அல்லாஹ் கபருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, கபருடைய நெருக்கத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, வெச சந்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் மன்னரை வாழ்க்கைக்காக துவா செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய ஒரு சஹாபி. அவங்களை கேட்டாங்க, என்னங்க கபரை பார்த்தா மட்டும் இப்படி நீங்க அழுவுறீங்களா, என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்தை பத்தி சொல்லும் போதெல்லாம் அழுகல, சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போதெல்லாம் அழுகல, ஆனால் கபரை கண்டா மட்டும் நீங்க இப்படி அழுவுறீங்களே அப்படின்னு சில சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க. அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு முதல் அஸ்திவாரமே ஒரு வீடு, அது கபருடைய வீடு அப்படின்னாங்க. அந்த கபூர் தான் முதல்ல வீடு அவனுக்கு. அந்த கபூர்ல அவன் செவச்சிட்டான், அவன் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னா நாளைக்கு மறுமையில எல்லாத்திலும் வெற்றி பெற்று விடுவான். ஆனால் கபூர் தான் ஒரு மனிதனுக்கு முதல் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இந்த உலகத்தில் வாழ்றோம் அல்லவா, அது வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை அல்ல. ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் கபூர்ல கொண்டு வைக்கப்பட்டு அவனுக்கு 3 கேள்விகளை கேட்கப்படுகிறது அல்லவா, அந்த 3 கேள்விகளுக்கு அவன் சரியான முறையில் பதில் சொன்னாதான் அவனுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையும். அதை நினைச்சு நான் அழுகுறான் அப்படின்னாங்க. ஒவ்வொரு நேரமும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கபூருடைய நினைத்து வேதனை நினைத்து எப்போதுமே அழுது கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் தாடிகள் நனைகின்ற அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதிருக்கிறார்கள். அதனால தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், ஹத்தா இதா ஜாஅஹதுகுல் மௌத் கால ரப்பி இர்ஜினி. அவர்கள் ஒருவர் மரணம் வரும்போது எல்லாம் அவர் சொல்வார்கள், யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பிவிடு, என்னையே இந்த உலகத்துக்கு திருப்பி என்னை அனுப்பிவிடு என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு ஆளுக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்னு நாளைக்கு மறுமையில் சொல்லும் போது எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு தெரியலையா, அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பு கூடு, மறுபடியும் இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பிவிடு என்று அவன் சொல்லும் போது அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்ப இந்த உலகத்திலே வாழும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்று நம்ம எல்லாம் அமைத்துக் கொள்கிறோம் அல்லவா, அதே மாதிரி நம்முடைய மன்னர வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதற்காக வேண்டி நாம் அலங்கரிக்க வேண்டும். குர்ஆன் ஓதினால் நம்முடைய கபருக்கு வெளிச்சத்தை கொண்டாந்து காட்டும். நிறைய அமல்கள் திக்ர்கள் செய்தால் நம்மளுக்கு அந்த திக்ரின் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கபருக்கு ஒரு விரிப்பை அழகான முறையில் விரித்து காட்டுவான். நன்மைகள் செய்தால் நம்முடைய கபருடைய நெருக்கம் என்பது விடுபட்டு போய்விடும். தர்மங்கள் செய்தால் நம்முடைய கபருடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நம்ம நன்மையான காரியங்களில் அதிகமாக நான் போட்டி செய்ய வேண்டும். ஒரு தர்மம் செய்தாலும் நரகத்தினுடைய வாசல் நீங்கள் அடைத்துக் கொள் என்று சொல்கிறார்கள் நபி அவர்கள். அதே மாதிரி ஒரு தர்மத்தை கொண்டு அல்லது குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு அல்லது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு கபருடைய வேதனைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம அதிகமாக நினைச்சு கவலைப்படணும். யா அல்லாஹ், நம்ம எல்லாம் இரவு நேரத்துல தூங்குறோம், எப்ப வேணாலும் மௌத்து வரலாம். அந்த மௌத்து வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் நான் மௌத்தா போகும்போது நான் சொர்க்கவாதியாக மௌத்தா போகணும், நான் மௌத்தா போகணும். கலிமா சொன்னவர்களாக நாம் மரணிக்க வேண்டும். யார் கலிமா சொல்லி யார் மரணிக்கிறார்களோ அவர் நேரடியாக சொர்க்கம் செல்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் நபி அவர்கள் சொல்றாங்க, இதா சல்லைத்து அலல் மையத்தி ஃபகைத் லஹு துஆ. ஒரு மனிதரை இறந்து போயிட்டாரு, இறந்து குளிப்பாட்டி கஃனிட்டு அவரை பள்ளிவாசலுக்கு சந்தாக்களை தூக்கி சென்று ஜனாசா தொழுக வைத்து கபர்ல கொண்டு வைக்கும் போது முதல் மண்ண ரத்த உறவுகள் எடுத்து கொடுப்பாங்க, பிள்ளைகள் எடுத்து கொடுப்பாங்க. எல்லாம் மூடியதுக்கு அப்புறம் கடமையை போல நீங்க துவா செய்யாதீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் இறந்திருக்காரு, என் குடும்பத்துக்காரர் அவர் இல்ல, என் சொந்தக்காரர் அவர் இல்ல, யாரோ ஒருத்தர் இறந்திருக்காரு என்று நீங்கள் கடமையை போல துவா செய்யாதீங்க.
எப்படி துவா செய்யுங்க? ஃபக்ரித்து லஹு துஆ, அந்த துவா என்பது மிக அழகிய முறையில் அவர்களுக்கான துவா செய்யுங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகிய முறையோடு, யா அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை லேசாக்குவாயாக, கபூரில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நல்ல முறையில் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவாயாக, அவருடைய கபருடைய வாழ்க்கை சொர்க்கத்தின் பூஞ்சோலையை ஆக்குவாயா என்று நாம் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி இறந்து விட்டார்கள். அந்த சஹாபியை அடக்கம் செய்வதற்காக குழிகள் நோண்டப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழியை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அந்த மேண்டாப்பழம் மட்டும் குழி நோண்டு இருக்கு. இன்னொரு குழி ஒன்று சொல்லுவாங்களோ, அது என்ன குழி சொல்லுவாங்க? புள்ள புள்ளியா ஒரு குழி, இன்னொரு குழி நோண்டி இன்னொரு குழி ஒன்று நோண்டுவாங்க, உள்குழி. அப்ப அந்த குழி நோண்டாம இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன ஒரு குச்சி எடுத்து அந்த கபரில் நோண்டப்பட்ட அந்த குழிய அப்படி லைட்டா நோண்டி பார்க்கறாங்க. நோண்டி பார்த்த உடனே எல்லா சஹாபாக்களும் மௌனமாக இருக்கிறார்கள். தன் மேல நின்ற அந்த குருவி கூட வந்து உட்கார்ந்துட்டு பறந்த போது அது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கபரை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத மாதிரி மேல அண்ணாந்து பார்க்கறாங்க. அண்ணாந்து பார்த்த உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, அன்பு தோழர்களே, கபருடைய வேதனை மிக கடினமானது. கபருடைய வேதனை மிக கடினமானது. முதல் வசந்தம், முதல் வீடு என்பது கபருடைய வீடுதான். அங்கு நடக்கக்கூடிய வேதனைகள் மிக கடினமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் கபருடைய வேதனைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளும் என்று ஒரு முறை, இரண்டு முறை அல்ல, 3 முறை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு கபரிலே வேதனைகள் வழங்கப்படும். நாம் செய்யக்கூடிய அமல்களை கொண்டுதான் அல்லாஹ் நம்மளுக்கு நம்முடைய கபருடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாம் ஏற்படுத்துவான். அதிகமாக சிந்திக்க வேண்டும், அதிகமாக கவலைகள் பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் மூலியமாக நம்முடைய கபருடைய வாழ்க்கை விசாலமாகும். நாம் என்னென்ன அநியாயம் செய்தோமோ, என்னென்ன துரோகங்கள் செய்தோமோ, என்னென்ன பாவங்கள் செய்தோமோ எல்லாத்துக்குமே தண்டனை இருக்கக்கூடிய முதல் வீடு அது கபூர் வீடு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் கபூரில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அவன் சரியான முறையில் பதில் சொல்லி விட்டான் என்றால் நாளைக்கு மறுமையில் கூட அல்லாஹ் கேள்வி கேட்பான். அங்க மட்டும் சும்மா விடமாட்டான் அல்லாஹ். ஏன்னா ஒரு மனிதன் கபூர்ல தான் வெற்றி பெறணும். கபூர்ல என்னென்ன தண்டனைகள் நடக்கும் தெரியுமா? சம்பட்டியால் அவன் என்னென்ன தவறு செய்தானோ தவறுக்கெல்லாம் சம்பட்டியால் ஓங்கி மண்டையை அடிப்பார்கள். பாம்பு வரும், தேடு வரும், பூதான் வரும், எல்லா பூச்சிக்களும் வரும். கியாமத்து நாள் வரை அவனை தின்று கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரூஹை கொடுப்பான், மறுபடி திம்பார்கள், திங்கும். அல்லாஹ் மறுபடி ரூஹை கொடுப்பான், எல்லா ஜீவன்களும் திங்கும். அவனுடைய சத்தம் என்பது யாருக்குமே கேட்காது, கால்நடைகளை தவிர. கபிரஸ்தானிலே மையவாடிலே ஏதாவது ஒரு ஆடு என்பது விரண்டு ஓடுது என்றால் அங்க இடத்திலே கபர் இருக்கிறது என்றால் அங்க வேதனை நடக்குகிறது. நம்மளுக்கு தெரியாது. மிருகங்களுக்கு அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த கேட்கக்கூடிய சத்தத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே, அந்த அலற சத்தத்தை கேட்ட உடனே எல்லா மிருகங்களும் ஜீவராசிகளும் ஓடிவிடும். கியாமத்து நாள் வரை தண்டனை நடந்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள், அன்பு நிறைந்த தோழர்களே, உங்களுக்கு முதல் வசந்த வீடு கபூர். அந்த கபருடைய வாழ்க்கையை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். என்னென்ன தவறுகள் செய்கிறோம், என்னென்ன பாவங்கள் செய்கிறோம், என்னென்ன பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். இந்த உலகம் தான் நிரந்தரம் என்று யாரும் நினைக்காதீர்கள். இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு மனிதன் சிறந்த வாழ்க்கை என்றால் அது கபூருடைய வாழ்க்கை. சஹாபாக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை பற்றி பேசும்போது எல்லாம் சஹாபாக்களுக்கு ஆசைகள் வந்தது. அல்லாஹ் நம்மை எப்போது அழைப்பான், அல்லாஹ் நம்மை எப்போது அழைப்பான், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி வெற்றி பெற்று நாளைக்கு மறுமை அல்லாஹ்வை சந்திக்கணும்
நல்ல அடியார்களாக, சிறந்த மூமினாக, சொர்க்கவாதியாக, பாவங்கள் அறியாத அளவுக்கு நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம ஆசை இப்படி எல்லாம் இருக்கின்றது. இப்படி வாழணும், அப்படி இருக்கணும், இப்படி போகணும், அப்படி செய்யணும், அப்படி வேங்கணும், இப்படி எல்லாம் இந்த உலகத்தின் மீது ஆசைகள் பட்டு பட்டு இன்னைக்கு நம்முடைய மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கு என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்கணும். நம்மளுக்கு போடுகின்ற ஆடை வரைக்கும் நம்ம யோசிக்கிறோம் அல்லவா, எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, அடுத்தாலும் சொல்லுவான் இந்த கலர் உனக்கு பிடிக்கல அப்படின்னா அவருக்கு பிடிச்சிருக்கும். இப்படி எல்லாம் பல இதை யோசிக்கும் போது கடைசியாக தன்னந்தனியாக அனாதையாக யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள், யாருமே நம்ம துணைக்கு வரமாட்டார்கள். அப்படியாப்பட்ட ஒரு வீடுதான் மன்னரை வீடு. அந்த மன்னரை உடைய வாழ்க்கை உங்களுக்கு விசாலமாக வேண்டுமா? நாம் செஞ்ச தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். கபருடைய வேதனையை சும்மா இல்லை, கடுமையானது. அந்த கபருடைய வேதனை விட்டு எந்த ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்திலே பயந்து தொழுது துஆ செய்து கொண்டிருக்கிறானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தொழுகை மூலமாக, அவன் செஞ்ச துஆவின் காரணமாக, அவன் கொடுத்த தர்மத்தின் காரணமாக, அவன் செஞ்ச நல்ல ஒழுக்கத்துக்கு நல்ல நடந்தையின் காரணமாக கபருடைய வேதனை ரொம்ப லேசாக்கப்படும், வேதனை இல்லாமல் ஆக்கப்படும். இப்ப நம்ம முயற்சி செய்யணும். நம்முடைய வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்கணும் எல்லாம் ஆசைப்படும் போது நம்ம வீடு இப்படித்தான் இருக்கும்னு ஆசைப்படுறோம் அல்லவா, அதே மாதிரி நம்முடைய கபருடைய வீடு வெளிச்சமாக சொர்க்கத்தின் பூஞ்சொலையாக இருக்கணும் என்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும். யா அல்லாஹ், எனக்கு மூத்து வரும்போது கலிமாவோட நான் மரணிக்கணும், எந்த விதமான பாவம் அறியாத மனிதனா மரணிக்கணும், என்னுடைய ஜனாதாவை தூக்கிட்டு போகும்போது மலக்குமார்கள் எல்லாம் எனக்காக நீ துஆ செய்ய வேண்டும், நாற்றம் அடிக்கிற அளவுக்கு என்னுடைய மையத்தை ஆக்கி விடாதையா அல்லாஹ், நரகத்தினுடைய உடம்பாக எங்களை ஆக்கி விடாதையா அல்லாஹ், சொர்க்கத்தினுடைய வாடியாக, சொர்க்கத்தினுடைய பூஞ்சொலியாக என்னுடைய மன்னருடைய வீடு ஆக்குவாயாக என்று யார் இப்படி அதிகமாக துஆ செய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் விசாலம் ஆக்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மன்னர் வாழ்க்கையை விசாலமானதாகவும் கபரிலே கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் நல்ல முறையில் பதில் சொல்லி புது மாப்பிள்ளை போல சிறந்த மனிதனாக நம்முடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.